இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஷீட்ஸ் வருது. பட் அதை வச்சு பண்ண வேணாம். கிளையண்ட்டோட இது என்னன்னா எனக்கு கம்ப்ளீட் டீக்னா கம்ப்ளீட் டீக்கில் தான் வேணும். அந்த ப்ரீமியம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வினியர் அந்த மாதிரிலாம் இது போடக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க கம்ப்ளீட்டாக வுட்லேயே பண்ணோம் அப்படின்றனால இந்த டிசைனையும் நாங்கள் வந்து வுட்லேயே கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிங்ஸ் இதில் வந்து ஒர்க்மேன்ஷிப் அதிகம். இதில் சேதாரம் ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகம் ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா சின்ன மைன்யூட்டாக இருக்கிற நிறைய ப்ராப்பராக கட் பண்ணலன்னா அந்த ஹோல் போர்டு ஒரு போர்டே வேஸ்ட் ஆகணும். ஓகே, ஆக்சுவலி ஒருத்தர் வந்து இப்போது ஒரு உடன் ஃப்ளோரிங் பண்ண வீட்டில் இருந்துட்டாருன்னா அவர்னால போய் ஒரு மார்பிள் ஃப்ளோரிங்லேயோ ஒரு டைல் போட்ட ஃப்ளோரிங்லையோ ரொம்ப நாள் இருக்க முடியாது. அவர்னால அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். இதோட ஃபீலே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது தான். நாங்கள் ஒரு 3D டிசைன் கொண்டு வரணுன்னு இருக்க வேண்டி இந்த கிரைன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 இதில் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட்குள்ளே 7 பீஸ் அடிச்சிருக்கோம் தனித்தனியாக. 7 டிஃப்ரெண்ட் கிரைன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் அப்போ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் வரும். இது எத்தனாவது வீடு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது? சார் இந்த மாதிரி ஃபுல் வுட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 100-120 வீடு பக்கம் பண்ணியிருக்கோம். 120 வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபர்னிச்சருக்காக வந்த கிளைண்ட் தான். கரெக்ட் ஒரு ஃபர்னிச்சருக்காக வந்த கிளைண்ட். பட் ஆனால் உங்களோட அந்த ஸ்டஃப் வந்து அவங்க ஃபர்னிச்சருக்காக உள்ளே வந்தாலும் அங்கே இருக்கிற ஒர்க்மேன்ஷிப்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து அல்டிமேட்டு. எஸ். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டியில் லேக்குக்கு பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பங்களா. இன்டீரியர் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ஃபர்னிச்சரு. இதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி அவங்க ஃபேக்ட்ரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, குறிப்பாக டீ கூட்டுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் ஃபேக்ட்ரி பார்த்துட்டீங்கல்ல, இந்த கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னாங்க. நான் உள்ளே பார்த்துட்டேன். பட் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கமலக்கண்ணன் சார்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் எதுக்காக இதை காட்டணும்னு நினைக்கிறீங்கிறது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லி ஒரு ப்ரீமியம் தான். வாங்க உள்ள போய் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். கமலக்கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கமலக்கண்ணன் சார். எப்படி இருக்கு கிளைமேட்? ஊட்டி கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பங்களா பார்க்கறதுக்கே அல்டிமேட்டா இருக்கு. நீங்க முதவே சொன்ன மாதிரி எங்களோட ஒரு ஒர்க் ஸ்பேஸ், அதாவது முடிஞ்ச கிளையண்டோட ஸ்பேஸை காட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி காட்டுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா முன்னாடியே வந்து பார்க்கறப்ப அந்த பங்களாவோட ஃபீல் வந்து அல்டிமேட். இது எவ்வளவு தூரத்தில் இருக்கு? இது பார்த்தீங்கன்னா ஒரு லேக்லேருந்து இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர். ஆமாம், இங்கேருந்து பார்க்குறப்போ ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். பார்க்குறப்ப தெரியுது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சுற்றியெல்லாம் போக வேண்டாம். சுற்றியெல்லாம் போக தேவையில்ல. ஆக்சுவலி நம்ம டைரெக்டாக பார்த்தோம்னா ஷார்ட்கட்டாக போனால் ரொம்ப பக்கம் தான். ரோடு வைடாக இருக்கனால நமக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகலாம். சூப்பர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வியூஸுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. வேற மாதிரி இருக்கு. பிரைம் லொகேஷனில் இந்த வெல்டிங் இருக்கு அப்படின்றனால லான்ஸு எல்லாமே நல்லா அற்புதமாக இருக்கும். ஊட்டி கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டீ கூட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம், சாலிட் டீ கூட்டில் பண்ணியிருக்கோம், அந்த சீலிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரூமில் ஒரு டிசைன் சீலிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஓகே பார்ப்போம் உள்ள போகிறோம். இது என்ன, இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கிளாஸ் வச்சிருக்கிறது இதுக்கு என்ன சொல்லுவாங்க? எஸ் இந்த டோர் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக நீங்கள் நார்மலாக நீங்கள் டோர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5x3 செக்ஷன், ஒரு 5x3, ஒரு 6x4 செக்ஷன் அந்த மாதிரி மர சைஸ் எடுப்போம். பட் இதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாலோட சைஸ் என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10.5 inches இருக்கும், ஒரு 250 mm ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம சாலிட் வுட்டாகவே பண்ணியிருக்கோம். 10 inchesக்குமே. ஆமாம், 10 inchesக்குமே சாலிட் ஃப்ரேமாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அது ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஃப்ரேம் எல்லாம் அதாவது ஃபுல் லென்த்துக்குமே 10 inches தான். எஸ், எலிவேஷனில் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 inchesல பண்ணியிருக்கோம். தென் இன்டர்னல் பெட்ரூம்ஸ் எல்லாம் வரது வந்து 5x3, 6x4 அந்த மாதிரி சைஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த டோரோட சைஸ்? இந்த டோர்வை சைஸ் பார்த்தீங்கன்னா 6x3.5 இருக்கும். 6x3.5. ஆமாம். ஓகே. எஸ். இது ஃபுல்லுமே என்கர்விங் தான். ஆமாம், என்கர்விங் தான். பட் டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 inches 5.5 feet இருக்குது உங்களுக்கு. ஓகே. இந்த டோர் மட்டுமே உங்களுக்கு 3.5 feet வெட்டில் இருக்கும். கம்ப்ளீட் ஃபுல்லாகவே ஃபுல் கிளாஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இங்கேருந்து லுக் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த லேக் இருக்கனால ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விசிபிள் ஆகணுன்றக்க வேண்டி கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே எங்கேயுமே டிஸ்ட்ராக்டன் இல்லாமல் உங்களுக்கு வெறும் பிளைன் கிளாஸாகவே கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ அவங்க ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லேக் தெரிகிற மாதிரி. உள்ள போய் பார்ப்போம். நம்ம சொல்கிற கமலக்கண்ணன் சார் சொல்லும் போதே வாங்க. கமலக்கண்ணன் சார். எஸ். வாவ். அதுதான் சொன்னேன். வாவ். இது ஒரு 20x11 லிவிங் ஹால். ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் டாய்லெட் அண்ட் கிச்சன் எல்லாமே சாலிட் வுடன் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் எல்லா ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். டீ குட் எல்லாத்துக்குமே டீ குட் போட்டால் எப்படி
இல்லை ஆக்சுவலி நமக்கு அந்த ஒரு ரிச்னஸ் கொண்டு வரணுன்ற இருக்க வேண்டியது. எங்கேயுமே நம்ம வந்து ஆல்டர்னேட் வுட் எங்கேயும் யூஸ் பண்ணாமல் ஓகே எல்லாமே கம்ப்ளீட்டாக டீக் வேணுன்ற ஒரு கிளைண்ட்டோட நீட் தான். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரீமியம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசைன் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு 3D ரைஸ் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு ஒரு அப்ரூவல் வாங்கி இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாமே அப்ரூவல் வாங்கிட்டு 100% வந்து ஃபேக்ட்ரியில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் இங்கே நடந்துருக்கு. சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீலிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஒர்க் எல்லாமே ஸ்ட்ரக்சர் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்மெண்ட்ஸாக 4 ஸ்ட்ரக்சர் தனித்தனியாக இருக்கும். ஓகே. அது அங்கேயே ஒரு 80% ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் ஃபைனல் பாலிஷிங் பண்ணுவாங்க. தென் இது இல்லாமல் மற்ற டிவி யூனிட்ஸ் எல்லாமே அங்கேயே கம்ப்ளீட்டாகவே ஃபேக்ட்ரியில் ஃபினிஷ் ஆகி வந்துடும். எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஃபேக்ட்ரி தான். எஸ், நீங்கள் பார்த்த ஃபேக்ட்ரி தான். ஆமாம். இங்கிருந்து பார்த்தா தான் நம்மளோட லேக் வியூ வந்து இதுதான் லேக் உங்களுக்கு. வேற லெவல். இந்த லேக்கோட வியூ வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்றக்க வேண்டி தான் இந்த கம்ப்ளீட்டாகவே கிளாஸ். ஒரு விண்டோஸ் போட்டாலுமே திரும்ப கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஆமாம். ஓகே. ஸோ ஒரு விண்டோஸ் போட்டால் கூட திரும்ப அந்த வியூ டிஸ்ட்ராக்ட் ஆகுன்றக்க வேண்டி நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் கிளாஸாக கொடுத்துருக்கோம். சரி, இந்த ஃப்ரேம்ஸ் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வாலோட சைஸ் என்ன இருக்கும் சேம் அதே சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாம் வந்து உங்களுக்கு அதே சைஸில் இருக்கும். ஓகே. ஸோ இதுவுமே ஒரு ரிச்னஸ் தான். நாங்கள் இந்த ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்வளோ ரேட் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இது அஃபோர்டபுளான்னு நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். இது வந்து கிளைண்ட்டும் இது கேட்க மாட்டாங்களா? இல்லை, ஆக்சுவலி அவங்களுக்குமே ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஓகே. பட் நம்ம வந்து கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, அவங்க எதுக்காக இதை கட்டுறாங்க, ஸோ யார் வர போகிறாங்க, அது ஆக்சுவலி அவங்களோட நீட் என்ன. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் இருக்குது, இது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக பண்ண போகிறாங்களா இல்லையா, ஒரு ப்ரீமியமாக எப்படி காமிக்கணுன்றதை அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கொடுப்போம். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம அரைவ் பண்ணுறோம். டிசைன் காமிக்கிறோம், டிசைன்ஸ் காமிச்சிட்டு ஏதாவது கரெக்ஷன்னா அதில் கரெக்ஷன் பண்ணி விடுறோம். நான் அந்த மாதிரி பண்ணி தான் பண்ணிப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஃபேக்ட்ரியில், சார் டோர் ஃப்ரேம்ஸும் பண்ணுவீங்களா, ஃப்ளோரிங்ஸும் பண்ணுவீங்களா சார், எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீலகிரி ஃபர்னிச்சர் ஒன்லி ஃபர்னிச்சர் மட்டும் தான் பண்ணுவீங்க, மேக் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்களே. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தது. வாங்க சார், நான் சொன்னேன் இல்லையா ஒரு சைடில் காமிக்கிறவாங்க. ஆனால் காட்டுவே நீங்கள் இப்படி காட்டுவீங்க நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ஷோரூமில் வந்து ஒரு சின்ன ஒரு ரூமு காமிச்சிங்க, ஃபால் சீலிங், அதுவே எங்களுக்கு ஷாக்கிங். கரெக்ட். பட் இங்கே வந்து ஒட்டுமொத்த வீடுமே நீங்கள் வந்து உட்டனில், அதுவும் டீ கூட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா. ஆமாம். சீலிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்விங்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு ரூமில் ஒரு டிசைன், எல்லா ரூம்லையுமே ஒரே மாதிரி வேணாம் வேண்டி ஒரு ரூம்லையும் எல்லா கிளைண்டோட நீட் வந்து எல்லா ரூம்லேயும் சீலிங் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்காக வேண்டி டிப்பிக்கலாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேணாமே அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சீலிங்கில் டீட்டெயில் மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். அது லைட்டே வந்து மேலே ப்ராஸ் இருக்கிற மாதிரி எல்லாமே ப்ராஸில் அது அந்த ஆன்டிக் வரணுங்கிறக்காக ரொம்ப ஹேண்ட்பிக்டாக நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி லைட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நார்மல் லைட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ப்ராஸில் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி பார்த்து டீட்டெயில் பண்ணி காமிச்சிருக்கோம். பூஜை ரூம் வந்து தனியாக இல்லாமல் லிவிங் ரூம்லேயே ஒரு சின்ன பூஜா ரூம் வந்து கொடுத்துருக்கீங்க. இது பூஜா ரூமா? பூஜா இது வந்து ஒரு பூஜா யூனிட், பூஜா கேபினெட் தான். ஒரு தனியாக ஒரு இதுக்காக ஒரு ரூம் ஸ்பேர் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பூஜா யூனிட் மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து பூஜை ரூம் தனியாக கிடையாது. டீ குட்டா ரோஸ் வுட்டா? இது டீ குட். இங்கே வந்து ரோஸ் வுட் எதுவும் யூஸ் பண்ணல. இந்த வீட்டில் எங்கேயுமே ரோஸ் வுட் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணல, எல்லாமே டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. சரி, நான் டீ கூட்டு வந்து நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கிறது இதாக்குறேன். பட் இதோட கலரே வேறு மாதிரி இருக்கு. ஃப்ளோரோட டீ கூட்டு இந்த மாதிரி கலர் ஏன் வருது? ஆமாம், ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது டீக்கோட டார்க் ஷேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃப்ளோரிங் கலர் நமக்கு ஃப்ளோரில் பண்ணோம்னா ரூமே வந்து டார்க் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நேச்சுரல் லைட்டிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரூம் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஓகே. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோர் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் நம்ம மாற்றிக்கலாம். ஃபினிஷிங் நம்ம மாற்றிக்கலாம். வந்து என்ன வேணாலும் இப்போ வந்து டீ கூட எனி கலர் நம்ம பண்ணலாம். டீக்லேயே வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் கொடுக்கலாம். டார்க் டீ கொடுக்கலாம், லைட் டீ கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேசிக் லைட் நேச்சுரல் ஃபினிஷ். இது நாங்கள் வந்து இதே இதில் ஏன் நான் கேட்குறேன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. நீங்கள் டீக்குன்னு சொல்கிறீங்க, பட் இதே இதில் வந்து பிளைவுட் இருக்குது, பிளைவுட்ல டைல்ஸ் கூட இருக்குது. கரெக்ட். வால் பேப்பர் கூட, ஃப்ளோர் பேப்பர் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏன் இது டீ வுடன் ஃப்ளோரிங் பொறுத்தளவு என்னன்னா, நேச்சுரல் வுட்ல நீங்க யூஸ் பண்றதுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோரிங் போடுறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மரத்தில் இருக்கிற ஃபீல் வந்து சாலிட் வுட்ல இருக்க ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் வுடன் ஃப்ளோரிங்ல கிடைக்காது. டைல்ஸ்ல சுத்தமா இருக்காது, அந்த லுக் மட்டும் தான் இருக்கும். பட் வந்து ஆர்டிஃபிஷியல் HDF ஃப்ளோரிங் அந்த மாதிரி நிறைய ரெடிமேட் ஃப்ளோரிங்ஸ் வருது. அந்த ஃப்ளோரிங்ல இந்த ஃபீல் இருக்காது. ஆக்சுவலி ஒருத்தர் வந்து இப்போ ஒரு வுடன் ஃப்ளோரிங் பண்ண வீட்டில் இருந்துட்டாருன்னா அவரால் போய் ஒரு மார்பிள் ஃப்ளோரிங்லேயோ ஒரு டைல் போட்ட ஃப்ளோரிங்லையோ ரொம்ப நாள் இருக்க முடியாது.
அவர்னால அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். இதோட ஃபீலே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது சாலிட் வுட் இல்லையா, தென் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சாலிட் வுட் அண்ட் ஃப்ளோரிங் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பீரியாடிக்கலாக அதை மெயின்டைன் பண்ணாலுமே போதும். ஸோ ஒரு நல்ல ஒரு லைஃப் நமக்கு. ஸோ இதே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வேற சாலிட் வுட் ஃப்ளோரிங்கில் உங்களுக்கு அந்த இஷ்யூ பிரச்சனை வராது. கண்டிப்பாக இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரெகுலராக போர்டு யூஸ் பண்ணி ஒரு இன்டீரியர் பண்ணாலே வந்து நம்மளுக்கு வந்து கரையானோடது அந்த மாதிரியான பெஸ்ட்டோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிறப்போ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு இன்டீரியர் இதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம்? ஸோ பேசிக்காக வந்து நாங்கள் வுட்டை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறோம். வுட்டை வந்து ப்ரீமியமாக நம்ம வுட்டை கட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக சீசன் பண்ணுறோம். அது என்ன ட்ரீட் பண்ணுமோ ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி ஆன்டி டெர்மைட் கோட்டிங் அதிலே நாங்கள் கொடுத்துறோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உடன் ஃப்ளோரிங் உள்ள ஒரு வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிளைண்ட்டோட சைட்லேருந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவோம். ஓகே. பட் அது வந்து வி மேக் ஷுர் தட் தே ஆர் டூயிங் த ரைட் ப்ராடக்ட். அப்படி இல்லை அவங்களால பண்ணுறதுலாம் கூட வி சென்ட் அவர் ஓன் டீம். எங்களுக்கு தனியாக டீம் இருக்காங்க பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பெஸ்ட் பண்ணிடுவோம். கம்பல்சரி 3 ஸ்டேஜில் பண்ணி ஆகணும். ஓகே. ஃபவுண்டேஷன் லெவலில் ஒன்று பண்ணணும், தென் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் பண்ணணும், தென் ஃபர்னிச்சர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். பண்ணாதான். ஸோ அதே மாதிரி இது வந்து ஈஸி. கரெக்ட். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டெர்மைட்டெல்லாம் வராது வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி நீங்கள் இந்த 3 தடவை 3 டேர்ம்ஸுக்கு வந்து சொல்கிறீங்க 3 கால இடைவேளையில் நீங்கள் பண்ணுவோம். அது வந்து ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து போகிற ஸ்டேஜாக இருக்கட்டும். அப்போ இந்த கிளைண்ட் வந்து எந்த ஸ்டேஜில் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க, எப்போ உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க? இது வந்து இவங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே எங்களை அப்ரோச் பண்ணிடுவாங்க. அப்போ பண்ணுறப்ப தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த வுட்டை அதே டைமில் நம்ம ஜாயினரி ஆக்சுவலி நமக்கு ஏதாவது ஜாயினரி கரெக்ஷன்ஸ் இருக்குது ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கூட அந்த டைம்லேயே டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போவே நாங்கள் வந்து வுட்டை கட் பண்ணி டிசைன்ஸ் அதாவது நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அதாவது ஃபவுண்டேஷன் லெவலில் அவங்க ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஒரு பிளிந்த் லெவல் வந்து கொண்டு வந்துட்டாலே அந்த லெவல்லையே நம்ம வந்து ஜாயினரி பற்றி வுட் ஒர்க்கை பற்றி நம்ம ஆரம்பிச்சிடணும். ஓகே. அப்போ தான் வந்து வுட்டை சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுதான் கரெக்டான லெவல். நீங்கள் ஏன்னா நீங்கள் பிரிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வுட்டு கட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ பிரிக் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்லாப் ரேஞ்சுக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து சீசன் ஆகி ரெடியாக இருக்கும். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு த சைட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும், இமீடியட்டாக ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இதோட சேர்த்து இன்னொரு கொஸ்டின் கேட்டுட்டு அடுத்த ரூமுக்கு போயிடுறேன். நீங்கள் ஃபுல்லுமே வால்லையுமே வந்து நம்ம உடன் வச்சுருக்கோம். ஆமாம், வாலே உடனில் தான் இருக்குது. அதாவது ஃப்ளோர் உடனு இன்டீரியர் உடன்லாம் விடுங்க, ஒரு வாலுக்கே நீங்கள் உடன் பண்ணுறப்போ இந்த வால் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணணுமா இல்லை பண்ண வேண்டாம்? கண்டிப்பாக பிளாஸ்டிங் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும் நம்ம. ஓகே. அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இல்லை ரா இதில் பிரிக்கில் நமக்கு பண்ண முடியாது. நம்ம வந்து எல்லாமே பிளாஸ்டிக் லெவலில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃப்ளோர் லெவல் மார்க் பண்ணணும், ஃப்ளோரிங் லெவல் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடுத்தோம். ஸோ இந்த வுட்டெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கனால முன்னாலேயே வுட்டை வந்து நாங்கள் அட்வான்ஸாக கட் பண்ணி ட்ரீட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா சைட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி ஹோம் தேட்டர்லேருந்து வருவாங்க, ஃப்ளோரிங் ஒருத்தர் பண்ணுவாங்க, வுட் ஒர்க் ஒருத்தர் பண்ணுவாங்க, பெயிண்டர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி 25 to 30 கான்ட்ராக்டர்ஸ். ஸோ எல்லாமே மர்ஜ் பண்ணி எல்லாமே கோஆர்டினேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்போ ஒருத்தர் ஏதோ டிலே ஆயிடுச்சு, ஒரு எலக்ட்ரிக்கல் டிலே ஆயிடுச்சு, இல்லை ஒரு ஃபால்ஸ் டிலே ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்து இந்த ஒரு டைம் ஃப்ரேமை வந்து பாதிக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அதாவது நம்ம வந்து முன்னாலே என்ன டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வுட்டெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். சீசன்லாம் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி வைப்போம். தென் அக்கார்டிங் டு த சைட் கண்டிஷன் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர். எஸ். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சரும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கிளாஸாக அழகாக இருக்குது. எஸ். இது டிவி யூனிட்டை பற்றி சொல்லுங்க. ஏன்னா டிவி யூனிட் வந்து நாங்கள் ரெகுலர் டிவி யூனிட் வந்து பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு போர்டு, லேமினேட் போர்டோ இல்லை என்ன போர்டோ நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அதை பண்ணிக்கலாம். பட் இது எதுக்காக? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன டிவி யூனிட்டாக வேணாம். அவங்க லிவிங் ரூமில் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும், சின்னதாக டிவி யூனிட் ஒரு லெஜ் மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னனால இந்த பேக் ட்ராப்பையே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 3Dயாக டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் டீக் வுட் தான்.
நான் அதை தான் அடுத்து கேட்கலான்னு வந்தேன். இது வந்து வேற எந்த போர்டுமே யூஸ் பண்ணல, சாலிட் தான். சாலிட் வுட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வுட்டோட கிரைன்ஸ் நாங்கள் ஒரு 3D டிசைன் கொண்டு வரணும் இருக்க வேண்டி இந்த கிரைன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 இதில் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட்குள்ளே 7 பீஸ் அடிச்சிருக்கோம் தனித்தனியாக. 7 டிஃப்ரெண்ட் கிரைன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் அப்போ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த 3D எஃபெக்ட் வரும். அதை ப்ரொஜெக்ட் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷின்லேயோ இல்லை கையில் வச்சு இங்கே பண்ணிங்கன்னா இதை வந்து இந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஷின் கட், ஃபுல்லாகவே மெஷினில் கட் பண்ணி என்ன டெம்ப்ளேட் இருக்கோ அந்த டெம்ப்ளேட் கட் பண்ணி அங்கேயே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த டிவி யூனிட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கேயே எங்கள்கிட்ட டீட்டெயிலாக காமிச்சிருக்கீங்க. கரெக்ட். ஆனாலும் எங்களுக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இப்படி இவ்வளோ மெனக்கிடணுமா? ஏன்னா இந்த யூனிட்டாவது நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டைல் டைப்பில் பண்ணிட்டீங்க. அங்கேருந்து இப்படி இங்கே வந்தோடனே இது வந்து ரைலிங் டைப்பில் இது ஒரு வேற டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைமண்ட் கட்டில் இருக்குது. இதையும் அதுவும் ஏன் மாற்றி பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு இது ஒரு பூஜை ரூமோட ஒரு பக்கத்தில் இருக்கனால அதை செப்பரேட்டாக தனியாக காமிக்கணும். ஸோ நம்ம டிவி லெட்ஜ் இது வரைக்கும் தான் அப்படின்றதுக்காக வேண்டி தனியாக காமிச்சிட்டு தென் அதை பூஜை ரூமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலி பூஜா தனியாக இருக்கணும். ஓகே. தென் டிவி யூனிட் தனியாக தெரியுன்றதுக்காக வேண்டி அந்த டிசைன் அந்த பேனலிங் வேறு டிசைன். ஓகே. டிவி யூனிட் அண்ட் லெட்ஜ் தனி, பூஜாவோட யூனிட் தனியாக இருக்குது. கரெக்ட். ஓகே. ஆமாம். இதில் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயமே வந்து நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க கார்னர் ஃபினிஷிங் தான் அப்படின்னுங்க. அந்த கார்னர் ஃபினிஷிங்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு மெனக்கிடுவீங்க? சரி, இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த பார்க்குற சீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டு வந்து எல்லாமே 45 டிகிரியில் ஷார்ப்பாக கட் ஆனால் மட்டும்தான் ப்ராப்பராக ஜாயின் ஆகும். ஓகே. அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸு இந்த மாதிரி வர மோல்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மெஷினில் கட் பண்ணுறதுனால தான் இந்த ஃபினிஷிங் எனக்கு கிடைக்கும். எங்களுக்கு ஜாயின்ட்டே தெரியாது. ஆமாம், ஜாயின்ட்ஸ் தெரியாது. ஏன்னா அது மெஷினில் கட் பண்ணுறது மேனுவலாக இப்போ வந்து ஒரு அரைமாவை போட்டு அறுக்கிறப்ப வந்து அதில் நம்மளால் வந்து அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. எங்களுக்கு அந்த பெருசாக ஜாயின்ட்டே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபினிஷிங்கை கொண்டு வந்துருவீங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் டைனிங்ஸ் இருக்குது, அங்கேருந்து ஓப்பன் கிச்சன் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு ஏதாவது வேலை செஞ்சுருக்கீங்களா? ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அரண்மனை தானே. கரெக்ட். இது வந்து கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட். அவங்க இப்போ ஆக்சுவலி வராங்க ஒரு ஷோரூம், நம்ம வந்து ஷோரூம் பார்க்குறாங்க. சார் இந்த சீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த கிளைண்ட்டே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் ஒரு ஸ்கீலிங் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு டிசைனில் என்ன பண்ணோம்னா ஒரு 2-3 மாடல் காமிக்கணுமே இருக்க வேண்டி லிவிங் ரூமில் ஒரு டிசைன் வச்சு காமிக்கிறோம், டைனிங்கில் ஒரு டிசைன் வச்சு காமிக்கிறோம். எல்லாமே பிடிச்சி போயிடுது. இல்லை சார் எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சீலிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனால நம்ம எல்லா ரூம்ஸ்க்குமே ஒரு டிசைன் சீலிங் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அரண்மனை தான். நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா, எப்படிங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரிங்கு வந்து டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே டீக்குட்ல வால் எங்கே தெரியுது? ஆங்காங்கே இன்டீரியர் தெரியணும், வால் இருக்கணும், ஏதாவது செங்கல் மண்ணல் வீடு கட்டியிருக்கோன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சில போர்ஷனில் நீங்கள் வந்து வால் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். உள்ளே பார்க்கலாம், ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். எக்ஸலண்ட். ஒரு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம பார்த்தோம், நம்ம ஷோரூமில் பார்த்து சேம் மாடல் இங்கே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது மட்டும் தான் கஸ்டமர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணாங்க. அடுத்தடுத்து நமக்கு அடுத்த ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்ததோட இதை சொல்லுவீங்களே எப்படி ஆக்சுவலி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்கியிருக்காங்க முன்னால். அப்போது ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்மர்ஸ்க்குலாம் கொஞ்சம் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ பேசுகிறப்போ இண்டேட்டில் பேசுகிறப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அப்போ வீடு கட்டினா நாங்களே நல்ல சொல்லலாம், நீங்கள் அது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. சார் உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தென் ஜாயினரிஸ் எல்லாமே நாங்களே சப்ளை பண்ணோம். ஜாயினரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நல்ல சொல்லணும் கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபர்னிச்சர் எப்படியும் எங்கள்கிட்ட தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. தென் அது அப்புறம் நம்ம ஷோரூம் விசிட் பண்ணாங்க. ஷோரூம் விசிட் பண்ணிவிட்டு அப்போது இன்டீரியர்லாம் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க டிசைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபர்னிச்சருக்காக வந்த கிளைண்ட் தான். கரெக்ட். இவங்க ஒரு ஃபர்னிச்சருக்காக வந்த கிளைண்ட். பட் ஆனால் உங்களோட அந்த ஸ்டஃப் வந்து அவங்க ஃபர்னிச்சருக்காக உள்ளே வந்தாலும் அங்கே இருக்கிற ஒர்க்மேன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து அல்டிமேட்டு. ஓகே. இந்த ஃப்ளோர் வந்து என்ன, இந்த ரூம் வந்து எவ்வளோ சைஸு, என்ன மாதிரியான? இது வந்து 16x11. 16x11. ஆமாம், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஓகே. ஸோ இதில் நாங்கள் பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நாங்கள் ஒரு 6x6.5 ஒரு காட் வித் அப்போல்ஸ்டர் பண்ணி நம்ம பேக் சைடில் கொடுத்துருக்கோம். வித் சைட் டேபிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. தென் இதில் கம்ப்ளீட்டாக சீலிங்ஸ் பண்ணியிருக்கோம். சீலிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெல்மெட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே லைட் வாஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் லைட் காட்டன் உங்களுக்கு. ஓகே. மேலிருந்தே உங்களுக்கு வந்து கர்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான கர்டன்ஸ் மூவ் ஆகறப்போ லைட் கட் ஆகும். ஆமாம். ஓகே. கர்டன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா லைட் க்ளோஸ் ஆயிடும். லைட் க்ளோஸ் ஆகும். ஓகே. ஒன்ஸ்
அதாவது கர்டன் ஓப்பன் பண்ணால் தான் லைட் ஆன் ஆகும். எஸ் ஆமாங்க. This is the new one. Yes, correct. New. ஆமா, sensors. Okay, new sensors. Super. இது வந்து அதே மாதிரி உங்களுக்கு டிவி நட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜ் கொடுத்துட்டு ஒரு பேக் ட்ராப் ஃபுல்லாகவே ஒரு டிசைன் கொடுத்துலாம்னு சொல்லி ஓகே அந்த கேபிளிங்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாமல் இதுலேயுமே ஒரு வுட்டோட ஒரு 3 டிசைன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே பட் ஆனால் ஸோ இதெல்லாம் கான்செப்ட் மாற்றிருக்கு. இது வந்து என்ன டிசைன்? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே இதில் ஒர்க்மேன்ஷிப் தான் மேட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈச் இண்டோல் பீஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணி இது பேஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்கம் வரும். ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவல் இப்படி கட் பண்ணவே முடியாது. மெஷினில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக கொண்டு போய் க்ளோஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் மேட்டர்ஸ். ஓகே அதுதான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், எப்படி பிளான் பண்ணி அதை கட் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். நான் உங்கள்கிட்ட அன்னைக்கே கேட்டிருந்தேன். கரெக்ட். இதில் வந்து உட்டனுக்கான ரேட்டு ஜாஸ்தியா, அதாவது சாலிட் வுட்டுக்கான ரேட்டு ஜாஸ்தியா இல்லை ஒர்க்மேன்ஷிப்புக்கான கரெக்ட் ஜாஸ்தியான்னு கேட்டால் நீங்கள் இப்போ சொல்லுங்க. இந்த இன்டீரியருக்கு ஒர்க்மேன்ஷிப்பு ஜாஸ்தியா? இந்த வீடை பொறுத்தளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் தான். ஒர்க்மேன்ஷிப் தான் அதிகம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஷீட்ஸ் வருது. பட் அதை வச்சு பண்ண வேணாம். கிளையண்ட்டோட இது என்னன்னா எனக்கு கம்ப்ளீட் டீக்னா கம்ப்ளீட் டீக்கில் தான் வேணும். அந்த ப்ரீமியம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வினியர் அந்த மாதிரிலாம் இது போடக்கூடாது சொன்னனால அவங்க கம்ப்ளீட்டாக வுட்லேயே பண்ணோம் அப்படின்றனால இந்த டிசைனையும் நாங்கள் வந்து வுட்லேயே கொண்டு வந்திருக்கோம். அதான் இப்போ தான் நிறைய சொன்னேன், செய்கூலி தான் இப்போ இதுக்கு ஜாஸ்தி. செய்கூலி தான் ஜாஸ்தி. ஆனால் இதுக்கு சேதாரமும் அதிகமாக வரும். சேதாரமும் அதிகம். இப்போ பார்த்தீங்களா இல்லை, செய்கூலி சேதாரம் ஜாஸ்தி. மெட்டீரியல் காஸ்ட் கம்மி தான். இதில் வந்து நீங்கள் சொல்கிறப்போ சேதாரம் ஜாஸ்தின்னு சொன்னால் இந்த இடம் தான் இது எல்லாமே கரெக்ட். இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு பீஸ் எடுக்கணும்னா இந்த ஃபுல் பீஸ் எடுத்து தான் நம்ம கட் பண்ணுறோம். அப்படின்றப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா குவான்டிட்டியும் வேஸ்ட் தான். பட் நமக்கு ப்ரீமியம் வந்து அதை கஸ்டமர் வந்து டீக் தான் வேணும் அப்படின்றப்போ இது அப்படி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஒவ்வொரு பீஸுக்கும் ஒர்க்கு இது எல்லாமே அந்த டெப்த் ஃபீல் வரும். எஸ் எல்லாமே ஒன்று தான். சூப்பர். போர்டோ ஷீட்டோ பண்ணணும்னா கஷ்டம் நமக்கு. ஓகே. ஆனால் டிவி யூனிட்டுமே இதையுமே நீங்கள் ஒரு கான்டெம்பரரியாக மாற்றாமல் அந்த அரண்மனை ஃபீல் வரணும். அந்த ஃபீலுக்காக வேண்டி நம்ம பண்ணிருக்கோம். எஸ் டீ குட் அதை மட்டும் நம்ம ஒரு போர்டில் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அதையுமே மேஷ் பண்ணி நம்ம டீ குட்லேயே காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே அப்படி தான். ஒரு ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் டோரில் இதுவுமே ஃபுல்லாகவே சாலிட்ல எல்லாமே வந்து சாலிட் வுட் கிளாட் தான். இதுவும் ஒர்க்மேன் தான். ஆமாம், இதுவுமே ஒர்க்மேன்ஷிப் தான். எல்லாமே செப்பரேட் பீஸ் டிசைனுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணி இந்த டிசைனை நம்ம முதல்ல அப்ரூவல் கொடுத்துருவோம். கரெக்ட். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு பெட்ரூம் நாங்கள் வந்து எப்படின்னா நான் எங்களோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளோர் பிளான் கொடுத்துட்டீங்க சார், வீடு ஃபவுண்டேஷன் பண்ணிட்டோன்னா அப்போவே நாங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா அவன் வந்து முதல்ல எப்படின்னா இன்டீரியர் பண்ணுறது ஒரு மேண்டட்டரியான விஷயமா இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு வீடு கட்டினா ஒரு வீடை முடிச்சிருவாங்க, ஒரு லூஸ் ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வச்சுருவாங்க அப்படின்ற காலம் மாறி இப்போ என்ன ஆச்சுன்னா கம்பல்சரி ஒரு வீடு கட்டினா ஒரு அப்போவே வந்து அவங்க ஒரு பட்ஜெட்லேயுமே அலோகேட் பண்ணிடுறாங்க. ஒரு இன்டீரியருக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறாங்க, ஒரு அலாட் பண்ணுறாங்க. ஓகே நம்ம பண்ணோன்னா இந்த அளவுக்கு ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணலாம், ஒரு கிச்சன் மேண்டட்டரியாக பண்ணிட்டு போகலாம், ஒரு 2 பெட்ரூம்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களுமே டிசைன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்குது ஒரு பில்டிங் ஒரு ஃப்ளோர் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போவே நாங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஏன் அப்போவே ஆரம்பிக்கிறோன்னா கிளைண்ட் வில் பி ஹேவிங் நிறைய இன்புட்ஸ் எடுத்திருப்பாங்க ஒரு வீடு கட்டுறதுனால. இந்த மாதிரி என்னோட பெட்ரூம்ஸ் இப்படி இருக்கணும், என்னோட பெட்ரூமோட வால் இப்படி இருக்கணும், என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி மிரர்ஸ் இருக்கணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அன்ஷேப்ட் மிரர் நிறைய வந்துருச்சு. ஷேப் எல்லாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரோ தான் பண்ணுவோம், ஓவல் ஷேப் கூட வந்துச்சு. கரெக்ட், ஒரு ஓவல் ஷேப்பாக இருக்கும். பட் இப்போ வந்து அன்ஷேப்ட் மிரர் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா எக்ஸ்போஷர் தான். இப்போ வந்து நிறைய ஆன்லைனில் நிறைய டிசைன்ஸ் பார்க்குறாங்க, நிறைய பேர் அப்ராட் ட்ராவல் பண்ணுறாங்க, அங்கேருந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்து வந்து நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா நம்மளுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அவங்க கேட்குற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறோம், அப்டேட் பண்ணி. ஸோ ஆமாம், அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். ஸோ அப்படின்றதுனால நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த கிளைண்ட்டுக்குமே நீட் என்னென்னா ஸோ ஒரு உடன் தீமில் வேணும்னு சொல்கிறப்போ நம்ம இந்த வுட் எப்படி வரும், என்ன பண்ண போகிறோம், கர்டன்ஸ் எப்படி பண்ண போகிறோம், கர்டன்ஸ் எவ்வளோ ஹைட் லாங்கில் வேணுமா, என்ன மாதிரி ஷேடடாக இருந்தால் வந்து நீங்கள் கொடுக்குற சென்சார் வரைக்கும் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கோம். எஸ் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும். சூப்பர். பிளான் பண்ணி இந்த வீட்டில் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன்னா எல்லா டோருமே வந்து அதாவது ஃப்ரண்ட் டோரை தவிர மிச்சம் எல்லாமே ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க. அது என்ன ரீசன்? ஈவன் பாத்ரூம் டோர். கரெக்ட், ஈவன் பாத்ரூம் டோர் கூட வுட்ல தான் பண்ணிருக்கீங்க. அதுவும் ஒரே டிசைன். கரெக்ட். ஒரு எதனால அப்படி ஒரு கான்செப்ட்? காமன் ஏரியா இப்போ வந்து நீங்கள் ஒரு லிவிங் ரூம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு டோர் இருக்கும், டைனிங் டோர் இருக்கும், திரும்ப கிச்சன் டோர் இருக்கும். ஒரு டோரும் ஒரு டிசைனாக இருக்காமல் ஒரே டிப்பிக்கலாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். தென் என்னென்னா மோர் ஆஃப் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா தென் உங்களுக்கு பெட்ரூம் டோரும் விசிபிளாக இருக்கும், தென் டாய்லெட் டோரும் விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கேயும் அந்த யூபிவிசி ஆப்ஷன் போகாமல் சாலிட் வுட்லேயே வந்து பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரி ப்ரொடெக்டிவ் கோட்டிங் வந்து பின்னால் தண்ணி
பட்டாலும் ஒன்றும் ஆகாது. எஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பியூ யூஸ் பண்ணுறோம். பாலிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வாட்டர் வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாமல் இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் கோட்டிங் இருக்குது. இது தனி கோட்டிங். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி பாலிஷிங் நிறைய இருக்குது. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது டாய்லெட்டில் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக ப்ராப்பராக வந்து சீல் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு. சூப்பர். எஸ். அடுத்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரண்மனையில் வந்து ராஜாராணி படுக்கணும்னு சொன்னால் காட்டு தான். கரெக்ட். இது வந்து நீல்கிரிஸ் ஃபர்னிச்சரோட பன் அண்ட் பட்டரா இல்லை இதுதான் மெயின் டிஷ்ஷா? அப்படி சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் அ ப்ராடக்ட். ஃபர்னிச்சர்ஸ்னு சொன்னாலே நீலகிரி ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ வி நோன் ஃபார் ஃபர்னிச்சர்ஸ். ஸோ நாங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு டிசைன் இல்லாமல் இன்னோவேட்டிவாக நியூ டிசைன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே. நியூ டிசைன் நம்ம பழைய டிசைன்ஸே இல்லாமல் வந்து கஸ்டமர் இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்குது, இன்றைக்கி ரேட்டில் என்ன கொடுக்கலாம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி ஃபர்னிச்சரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி குஷன் காட்டன் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே. எங்கேயுமே குஷன் இருக்காது, ஃபுல்லாகவே சாலிட்வுட்டாகவே இருக்கும், வெறும் ட்ரெடிஷ்னலாகவே இருக்கும். பட் மார்க்கெட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பொறுத்து ஓகே இப்போ எல்லாமே இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்க வேண்டி இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொண்டு வந்துருக்கோம். ஓகே. இது வந்து நம்ம யோசிச்சது தானா இந்த காம்பினேஷன்? அதாவது ஓவர் பிரைட்னஸ் இல்லாமல், கரெக்ட், ஓவர் கான்ட்ராஸ்டும் இல்லாமல் அது ஒரு மேட்ச் பண்ணியிருக்கீங்க. எஸ் எஸ். நம்ம வந்து இந்த ரூமோட தீமுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்களே இப்போ இதில் செய்கூலியா சேதாரமான, இதில் சேதாரம் தான். இது சேதாரம் தான். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிங்ஸ், இதில் வந்து ஒர்க்மேன்ஷிப் அதிகம். இதில் சேதாரம் ரொம்ப அதிகமாக, ரொம்ப அதிகம். ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்கன்னா சின்ன மைன்யூட்டாக இருக்கிற நிறைய ப்ராப்பராக கட் பண்ணலன்னா அந்த ஹோல் போர்டு ஒரு போர்டே வேஸ்ட் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக நம்ம பெரும்பாலும் நாங்கள் வந்து நிறைய வீடுகளில் வந்து உடனில் பார்த்துருப்போம், காட்டு வந்து பார்த்துருப்போம். பட் அது வந்து ஆசாரி செஞ்சதுன்னு பார்த்தோன்னு தெரியும். அந்த அன்கர்விங்ல அவங்க கையில வச்சு செதுக்கினதோ அந்த ஃபினிஷிங்ல இருக்கிற டீடைல் தெரியும். பட் இதுல என்னதாங்க பண்ணுவீங்க, இப்படிதான் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி எப்படிதான் நீங்க டிசைட் பண்றீங்க? இதுலயுமே பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஃபுல்லி மெஷின் மேட். சி மெஷினால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் மெஷின். ஓகே. இந்த டீடைலிங், அதாவது இந்த கார்விங்ஸோட நுணுக்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீடைலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளவர் மாதிரியே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து மேனுவல் ஒர்க் வந்து இட் பிளேஸ் வெரி பிக் ரோல். கன்ஃபார்மாக மேனுவல். ஆமாம், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து மெஷினில் பண்ணிட முடியாது. மெஷினில் இந்த அளவுக்கு டீட்டெயில் கொண்டு வர முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், மெஷினையும் இன்கார்பரேட் பண்ணுறோம், மேன் பவரையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷை கொண்டு வரோம். அங்கே வச்சு பார்த்தா சின்ன சின்ன கத்தி எல்லாம் வச்சு ஓண்டிகிட்டே இருந்தாங்க. எஸ் எஸ். அவங்க அந்த டீட்டெயிலை கொடுக்குறப்ப தான் அது வந்து ஷோகேஸே ஆகும். இது வெறும் மிஷின் 100% வைக்கணும். 100% வந்து உங்களால் மெஷினில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. டீட்டெயிலிங்லாம் நம்மளால் கொண்டு வர முடியாது. இந்த அளவுக்கான டீட்டெயில் கொண்டு வர முடியாது. இதுக்கு மேலே ஒரு மேன் பவர்னால தான் இப்போ வந்து ஒரு இதழ் இருக்குது, இப்போ வந்து ஒரு ஸ்கின் இருக்குது, அந்த ஸ்கின்னில் இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மெஷின்னால் ஒரு அவுட்டர் ஷேப் கொண்டு வர முடியும். அந்த அவுட்டர் ஷேப்பில் இப்போ வந்து ஒரு கை மாதிரி ஏதோ ஒரு டிசைன் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த அவுட்டர் ஷேப் என்னால் மெஷின் கொண்டு வர முடியும். இந்த கையில் இருக்க நகத்தோட டீட்டெயில், தென் அதே மாதிரி இந்த நர்வ்ஸோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொண்டு வரணும்னா ஒரு அதாவது ஒரு ஸ்கில்டு ஒரு எம்ப்ளாயினால தான் முடியும். அதுக்கு வந்து அந்த எமோஷன் தேவை. கரெக்ட். அந்த எமோஷன் வேணும். அந்த எமோஷனல் டச் வேணும்னா கண்டிப்பாக ஒரு மேன் பவர் தேவை. ஓகே. மெஷின்னால எல்லாத்தையும் பண்ண முடியும். என்ன வேணா பண்ணும், அந்த எமோஷனல் கொடுக்காதுங்கிறீங்க. அது கொடுக்காது. ஸோ அது வேணும்னா நம்ம அதுக்கான எம்ப்ளாயிஸ் நீங்கள் பார்த்தீங்களே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ இந்த டீட்டெயிலிங்லாம் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணுறோம். நம்ம எங்கள்கிட்ட குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய பார்ப்போம். நாங்களே வந்து கஸ்டமர் சொல்லாதையுமே, சில கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க, பட் இருந்துமே அதை வந்து நம்ம வந்து சின்ன விஷயத்துமே நம்ம வந்து அதை மைன்யூட்டாக பார்த்துட்டு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டம்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை வந்து ஏதோ அவங்களோட இது என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் போயிடும். எஸ் எஸ் போயிடும். பட் இது அதான் இப்போ வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் என்னென்னா எனக்கு வந்து டஸ்டிங் வந்து ரொம்ப கஷ்டம், எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ப்ளைனாக அதுக்கு தகுந்த மாதிரியாக மாடல்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ இது ரொம்ப ஆர்னமெண்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து பார்த்தா ரிச்சாக இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கார்விங்ஸு, ஓகே, இந்த மாதிரி கட் அவுட்ஸ் எல்லாம் பண்ணி ஆர்னமெண்டல். ஆமாம், ஆர்னமெண்டல் கார்விங். எஸ் எஸ் கார்விங். ஸோ கார்விங். இது என்ன சொல்லுவோம்? இது வந்து பெட் சைட் டேபிள். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு காட் எடுக்கிறீங்க, காட்டுக்கு 2 சைட் டேபிள் கேட்குறீங்கன்னா ரெண்டுமே சைட் டேபிள் தான். எஸ், பெட் சைட் டேபிள் தான். பெட் சைட் டேபிள் தான். அந்த பெட் சைட் டேபிள் வந்து காட்டோட ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம மேட்ச் பண்ணி நம்ம எடுத்து வரோம். ஓகே. லெக் ஆகட்டும், இல்லை உள்ளே வர கார்விங் ஆகட்டும், அங்கிருந்து நம்ம மேட்ச் பண்ணி அதே ஜுவல் கார்விங் இதுலேயே இன்கார்பரேட் பண்ணிடுவோம். ஆமாம், அதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்க்குறப்ப என்னென்னா காட்டுக்காகவே சைட் டேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இது இருக்கும். கரெக்ட். சும்மா ஒரு பாக்ஸ் ஒரு பெட் சைட் டேபிள் எடுத்து வந்து வைக்காமல் இந்த காட்டுக்காகவே பண்ண மாதிரி எடுத்து வந்து பண்ணி வைக்கிறோம். சூப்பர். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி.
இதோட சேர்த்து நீங்க வந்து ஃப்ளோரிங்லயும் வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணாம ஃபுல் பில்டிங் வச்சிருக்கீங்க. இது வந்து டீக் தான், உடன் ஸ்கேட்டிங். உடன் ஸ்கேட்டிங் தான். ஆமாம் ஆமாம், உடன் ஸ்கேட்டிங் தான் போட்டிருக்கோம். இது ஃபுல்லுமே உடன் ஸ்கேட்டிங். எஸ் எஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டோர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸ் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு 5x3 செக்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு டோர் இருக்குன்னா நமக்கு இந்த டோரோட ஃப்ரேம் வந்து 5x3. நான் சொன்னது இல்லையா முன்னாலே, ஒரு 5x 4, ஒரு 5x 3, ஒரு 4x 3 பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஒரு ஃபுல் ஜாமாக காமிக்கணும் அப்படின்றக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு பேனலிங்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த பேனலிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்கோம். இந்த பேனலிங் வச்சு ஜாம் கொடுத்து பண்ணுறப்போ அதாவது ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிட் வுட் மாதிரி தெரியும், ஃபீல் இருக்கும். கரெக்ட். ஓகே. இது வந்து வீடு நம்ம பெட்ரூம் டோருக்கு ஓகே, பாத்ரூம் டோருக்குமே அப்படி பண்ணலாம். பாத்ரூம் டோருக்குமே அதான் மேட்ச் பண்ணியிருக்கோம். பண்ணிதான். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரே ஃபுல் ஜாம். இப்போ ஒரு வால் ஒரு 10 இன்ச்சஸ் இருக்குன்னா அந்த 10 இன்ச்சுக்கு ஒரு 5 இன்ச்சஸ் ஃப்ரேம் போக மீதி இருக்க என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் ஃபுல்லாகவே பேனலிங் பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று, ஸோ இது வந்து ஒரு ஆட் ஆன் தான். ஆட் ஆன் தான். இப்போ ஒரு ஜஸ்ட் டோர் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் மட்டும் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம இந்த பேனலிங் எல்லாம் பண்ணுறப்போ இன்னும் அந்த இதோட என்ஹான்ஸ் ஆகும். ஓகே. இது வந்து பிராஸா, இது காப்பரா? பிராஸ். ஓகே. இதை பாருங்களேன், இந்த பிராஸ்ல இவ்வளோ ஹைட் கொடுக்கணுமா? இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. அதான் இவ்வளோ ஹைட் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஸோ பேசிக்காக என்னென்னா நம்ம கிளைண்ட்டோட ஹைட் என்ன, அவங்களுக்கு வந்து 7 feet ஹைட்டாக இருக்காங்க, ஒரு டவர் போல் ரொம்ப கீழே இருந்தால் எப்படி 8 எட்டாதான் அதை பார்க்குறோம். ஸோ அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சைஸ் எல்லாம் இது அழகுக்கானது இல்லை, இது அவங்களோட நீடுக்கு, அவங்களோட நீட், இது அவங்களோட பேசிக் நீடு. ஆக்சுவலி அவங்க கஸ்டமர் என்ன ஹைட்டில் இருக்காங்க, அவங்களால டவர் போட்டு ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்சர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். சூப்பர். அடுத்து நம்ம நேராக வந்து கமலக்கண்ணன் சார் சொல்லுங்கள் சார். அடுத்து நீங்கள் என்ன காட்டுவீங்கிறதுக்கு முன்னாடி ஓகே உங்களோட சிக்னேச்சரான யானைக்குட்டி இங்கேயும் வச்சுருக்கீங்க, கரெக்டா? எஸ், ஆமாம். இது வந்து ஒரு 2 feet எலிஃபென்ட். இது சிங்கிள் வுட் தானே? இது சிங்கிள் வுட். சிங்கிள் எலிஃபென்ட் எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே சிங்கிள் வுட் தான் இருக்கும். எப்பவுமே எங்கேயுமே ஜாயின்ஸ் இருக்காது. அதுக்கு அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறோம். ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதில் கிராக்ஸோ இல்லை எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு இருக்க வேண்டி சிங்கிள் வுட். ஸோ சிங்கிள் வுட்டில் தான் பண்ணுறோம். இது வந்து 2 feet ஹைட். இது தேக்கு தான் எலிஃபென்ட். ஆமாம், இது டேக் கிடையாது. இது வந்து வாகான்னு சொல்லுவோம். வாகா அன்னைக்கே நீங்கள் கரெக்ட் சொன்னீங்க. நீங்கள் அன்னைக்கே வந்து இதை வந்து தேக்கில் பண்ணக்கூடாதா? இல்லை, பண்ணலாம். பட் இது வந்து என்னென்னா நம்ம வந்து வாகால தான் பண்ணுறோம். ஓகே, வாகால தான் பண்ணுறோம். வாகா தான் இதுக்கு சரியா. இது வந்து 2 feet ஹைட். 2 feet ஹைட். ஆமாம், பார்க்கறதுக்கு அந்த கியூட். கரெக்ட். உங்களோட 2 எலிஃபென்ட்ஸ் நம்மளோட சிக்னேச்சர் இவங்க வீட்லேயே வச்சுக்கலாமேன்ற. கண்டிப்பாக சார். எஸ் கமலக்கண்ணன் சார். எஸ், ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ். ஆமாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் ப்ளே. ஆக்சுவலி முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் பெருசாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் இப்போ ஒரு இன்டீரியர் வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளைண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஓகே. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க ப்ளசண்ட்டாக இல்லைன்னா நம்மளும் ப்ளசண்ட்டாக இருக்க முடியாது. லேடிஸ். கரெக்ட். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவங்களுமே நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸோடு வருவாங்க. ஓகே. சில பேர் கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்பாங்க, சிலது ஓப்பன் ஷெல்ஃப் வேணும்பாங்க, சில பேர் எல்லாமே க்ளோஸாக இருக்க முடியாங்க. ஒருத்தருக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கிச்சனும் நாங்கள் பண்ணுறப்போ ஒரு நியூ நாங்களுமே கற்றுக்கிட்டே இருக்கோம். இது வந்து தண்ணி அதிகமாக படுற இடம், ஒரு மாய்ஸ்சர் இருக்கிற இடம், இதுக்கும் இந்த டீக் போட்டாலும் பிரச்சனை வராதா? எஸ், வராது. இதுக்கும் நம்ம ட்ரீட் பண்ணியிருப்போம். எஸ், இதுக்கும் ட்ரீட் பண்ணியிருப்போம். பட் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிச்சன் வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு டீக் வுட்டில் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் டீக் வுட்டில் பண்ணுறேன், ஒரு போர்டில் பண்ணுறதுக்குமே நிறைய ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் வரும். பட் நம்ம கான்சியஸாக என்ன சொல்கிறோன்னா, உள்ளே போடுற பாக்ஸ், ஓகே, யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே போர்டில் தான் போட சொல்கிறோம். போர்டில் தான் போட சொல்கிறோம். ஏன்னா தண்ணி உள்ளே சோக் ஆச்சுன்னா நமக்கு தெரியாது. ஓகே. இல்லை ஃபங்கஸ் ஏற்படலாம், ஏதாவது தெரியாது, நமக்கு தெரியாமல் போயிடும்ன்றக்க வேண்டி உள்ளே நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா, உள்ளே இருக்க பாக்ஸ் வந்து டீக் வுட் கலரில் பாக்ஸ் பண்ண சொல்கிறோம். ஓகே. பாக்ஸ் பண்ணிவிட்டு டோர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டீக் வுட்டில் பண்ணுறோம். வெளியே மட்டும் நம்ம எஸ், ஆல் விசிபிள் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக் வுட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டீக் வுட்டில் பண்ண மாதிரி தெரியும். டீக் வுட் வந்து ஓகே, பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. அது கூட காம்பினேஷன் எதுக்கு இந்த பச்சைக்கல் போட்டிருக்கீங்க? இது என்ன கிரானைட்டா மார்பிளா? இல்லை சார், இது ஒரு நியூ ஷேட். ஆக்சுவலி இது வந்து குவாட்ஸ் சீரிஸ். குவாட்ஸ் தானே? குவாட்ஸ் தான். ஸ்பெக்ட்ரான்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 100% ஸ்ட்ரைன் பெனிட்ரேட் ஆகாது. நான் ப்ரீமியமான ஒரு பில்டிங் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஒரு மார்பிளோ இல்லை கிரானைட்டோ அது போகாமல் குவாட்ஸ் போகிறதுக்கான காரணம் என்ன?
குவார்ட்ஸ் பேசிக்காக என்னென்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறப்போ உள்ளே வந்து போரஸ் இருக்கலாம், ஓகே, ஆலோஸ் இருக்கலாம், திரும்ப அது வந்து ஸ்டெயின் ஃபேட் ஆகலாம், உள்ளேருந்து ஃபங்கஸ் டெவலப் ஆகி அது ஒரு டார்க் பேச்சஸ் ஆகலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் இது. பட் இதுவுமே வந்து இந்த ஸ்டோனுமே மேட் அவுட் ஆஃப் ஸ்டோன் தான். ஒரு ஸ்டோனை எடுத்து வந்து குவார்ட்ஸ்ன்ற ஒரு ஸ்டோனை எடுத்து அவங்க கிரைண்ட் பண்ணி ஸ்டெயின்ஸ் பண்ணி எடுத்து வரனால வந்து கிரானைட்டை விட அதிகமாக இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக தாங்கும். ஓகே, ஒன்று தென் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் போடுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேம் ஒரு க்ரீன் கலர் ஷேடர்னா ஒரே ஃபீல். இப்போ நீங்கள் ஒரு கிரானைட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பேட்ச் இருக்கும், இன்னொரு இடத்துல மரம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மரம் எப்படி நீங்கள் வந்து ஒரு மரம் ட்ரீ வளருது வந்து அங்கேருந்து ஒரு பிரான்ச் பிரியறப்போ கிரைன்ஸ் மாறும். அதே மாதிரி தான் ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன்றப்போ அந்த இது நமக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி குவாட் சீரிஸ் யூஸ் பண்ணுறோம். பட் குவாட்ஸ்ல இது என்ன பிராண்ட்? இது வந்து ஸ்பெக்ட்ரான்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டிக்கான எக்ஸ்பென்சிவ்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், worth for money. And they have many colors. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்டல்ஸ் கலர்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய நியூ கலர்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் தேர் ஆன் சைட் சர்வீஸ் இஸ் வெரி குட். இப்போ நீங்கள் இன்சைட் ஏதாவது ஸ்டெயின் ஆயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா கூட அது எதனால் ஆயிருக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க R&D டீம் இருக்காங்க. அவங்கள்ட்டையுமே வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஓன் டீமே இருக்காங்க, வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறது, நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களுமே அவங்களை இப்போது ஸ்டார்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் கோயிங் குட். சூப்பர். இது எவ்வளோ மாதமாக இந்த கிச்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆச்சு. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாமே. இது வந்து ஒரு கட்லரி, பிவிசி கட்லரி. பிவிசி கட்லரி. இது நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போது இது எல்லாமே வாஷபிள். இது எல்லாமே ஓகே. ஸோ இது வந்து டேன் அண்ட் ராஸ். இது எல்லாமே டேன் அண்ட் ராஸ். நீங்கள் பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே கொடுத்துட்டீங்க. உங்கள் டிஃபால்ட்டாகவே எஸ், நம்ம அன்றைக்கி நம்ம சைட்டில் அங்கே ஃபேக்ட்ரியில் காமிச்சிருந்தோம். கிரிப்பு, எஸ், ஹேண்ட் ஸ்கிட் மேட் பை டிஃபால்ட்டாகவே எல்லா ட்ராஸ்லையுமே உங்களுக்கு வந்துடும். இதுவும் அந்த சாஃப்ட் க்ளோஸ் இருக்கும். எஸ், எல்லாத்துலேயுமே சாஃப்ட் க்ளோஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஹேண்ட் ஸ்கிட் மேட் இருக்கும் உங்களுக்கு. எஸ், இது வந்து சைடில் இருக்கிறது வந்து டேண்டம் பாக்ஸ். சைடெல்லாம் டேண்டம் பாக்ஸ் இருக்கும், பாட்டம் மட்டும் போர்டு இருக்கும் உங்களுக்கு. துரு பிடிக்காது. எஸ், துரு பிடிக்காது. எஸ், டேண்டம் பாக்ஸ் சொன்னீங்க. இது ஓப்பன் பண்ணலாமா? இது ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து ஆயில் புல் அவுட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மற்ற கிச்சனில் என்ன பார்க்குறீங்களோ எல்லா ஆக்சரிஸும் நம்மளால எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ண எதுவுமே மாறாது. ஆஸ்தெட்டிக் மட்டும் தான் நமக்கு மாறும். கார்னர் கூட நீங்கள் பாருங்களேன். இதில் ஓப்பன் பண்ணலாம். ஆமாம், ஓப்பன் பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எஸ், இதெல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணலாம். எஸ், இல்லை அவ்வளோதான். அது வெளியே வராது. அந்த இடத்து வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு ஆக்சசரிஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. எஸ், பக்கா அந்த மாதிரி கார்னர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சூப்பர். எஸ். ஸோ இது நார்மல் நார்மல் ஷெல்ஃபிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹைட் அதிகமாக வேணும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மிக்சிலாம் வைக்கணும், இல்லை பெரிய நீங்கள் குக்கர்ஸ் வைக்கலாம் அப்படின்றப்ப இந்த மாதிரி டீப் ட்ராஸ் கொடுக்குறப்போ நீங்கள் ஹைட்டான திங்ஸ் இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி டால் யூனிட்ஸ் வேணும்னா நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கும் அந்த ஆக்சசரிஸ். ஓகே, நம்ம டவர். ஆமாம், டால் யூனிட், பேண்ட்ரி யூனிட். அது பேண்ட்ரி யூனிட். இந்த பேண்ட்ரி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 kg கெப்பாசிட்டி உள்ள திங்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, 80 kg வரைக்கும் தாங்கும். 80 kg வரைக்கும் தாங்கும். இது இல்லாமல் ஹைட் லாஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். எஸ், என்னென்னா இப்போது நம்ம ஒரு ஓவர் ஹெட் கேபினட்டோட ஸ்டாப் பண்ணுறப்ப என்னென்னா மேலே போய் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு க்ளீனிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்படின்ற ஒரு இதில் வியூவில் பார்க்குறப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறது நம்ம வந்து ஒரு சீலிங் வரைக்கும் கொண்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஓகே, இதுவுமே எஸ், இட்ஸ் வந்து ஃபோல்டபிள் ஷட்டர்ஸ். ஃபோல்டபிள் ரொம்ப ஹாஃப் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஹாஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 feet தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுவோம். பட் இங்கே கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா 4 feet எனக்கு வந்து ஃபோல்டபிள் ஷட்டர் வேணும் அப்படின்னு சொன்னனால இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவுமே ஒரு ஃபோல்டபிள் ஷட்டர் தான். அது எஸ். ஆமாம். அந்த ஃபீல் ஸ்மூத் இருக்குல்ல. எஸ். ஓகே, அந்த ட்ரெடிஷனோடு சேர்த்து நம்ம அந்த ஆக்சசரிஸ் இருக்க ஸ்மூத்னஸ் பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். பட் உள்ளே இருக்க எல்லா ஆக்சசரிஸுமே நம்ம வந்து ஒரு மாடர்ன் கிச்சனில் என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். லைட்டிங்ஸும் கூட அப்படியே கீழே வந்து மேக்ஸிமம். எஸ், இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் குக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ பேக் சைட்லேருந்து வர லைட்டிங் பார்த்தீங்கன்னா திரும்ப ஷேடோ வரும். அந்த ஷேடோ வரக்கூடாதுன்றக்க என்ன பண்ணுறோம்னா நம்ம அண்டர் கேபினட்ஸ் எல்லாமே லைட் கொடுக்குறோம். ஸோ அவங்க கட்டிங் யூஸ் பண்ணுற போதும் இல்லை குக் பண்ணும் போதும் அவங்களுக்கு வந்து அந்த லைட்டிங்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அப்படின்னா ஏன்னா பேக் சைடில் அந்த லைட் எப்படியோ வந்துடும். ஸோ ஷேட் அடிக்கும் போது அவங்களுக்கு தெரியாதோ அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம பாட்டத்தில் எல்லாத்துமே லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். டாப் வரைக்குமே வந்து ஒரு சின்ன டச். ஆக்சுவலி ஆமாம், கிச்சனில் வந்து கொஞ்சம் கார்விங்ஸ் கொடுத்தா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டன்றதுக்காக வேண்டி நம்ம எங்கேயுமே இது கொடுத்துருக்க மாட்டோம். பட் ஒரு சின்ன டச் இருக்கணுமே, ஏதோ ஒரு கார்விங் ஒரு டிசைன் வேணுமேன்றதுக்காக வேண்டி அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ட்ரெடிஷ்னல் டச் அதில். ஓகே, அதோட சேர்த்து அப்படியே சமைக்கிறோம்.
சமைச்சிட்டு அப்படியே இங்கே டெலிவரி கொடுக்குறோம். கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து என்னென்னா நமக்கு இப்படி வெளியே போய் அங்கே சர்வ் பண்ணாமல் இங்கேருந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சர்விங் கவுண்டர் மாதிரி இங்கே வச்சுட்டு இங்கேருந்து எடுத்து இங்கே குக் பண்ண எடுத்து மேலே வச்சுக்கலாம். தென் சர்வ் பண்ணும்போது சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஒரு சர்விங் கவுண்டர் மாதிரி. தோசையை வந்து சுட்டுட்டு 1 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டாம், இங்கே அப்படியே ஷார்ட்கட்டில் கொடுத்துடலாம். கரெக்ட். சூடாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது டைனிங், அப்படியே டைனிங் போயிடலாம். வாங்க வரேன். கமல் சார் வாங்க சார். ஒரு பியூட்டிஃபுல்லான எஸ் டைனிங் ரூம். டைனிங் ரூமுக்கும் ஃபால் சீலிங், எஸ், ஒரு கான்டெம்பரரியான லைட்டிங். எஸ், கான்டெம்பரரியான லைட் வித் உடன் சீலிங். ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் உங்களுக்கு விண்டோஸ் இருக்கனால அந்த மாதிரி விண்டோஸ்க்கு சரி நம்ம பேசுகிற மாதிரியே ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லைட் வாஷ் நம்ம பண்ணியிருக்கோம் அதில். ஓகே. தென் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரியான இது பண்ணியிருக்கோம். இங்கேயுமே வந்து உடன் ஃப்ளோரிங் தான் டைனிங் ரூமுமே, எக்ஸப்ட் கிச்சன் அண்ட் டாய்லெட் எல்லா ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங் தான், சாலிட் வுட்ல பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த இது கூட அந்த டச் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, அந்த சேம் அதே வந்து காட்ஸ் கொடுத்துருக்கீங்க. சின்ன வாஷ் பேஷனு, எஸ், ஒரு சின்ன வேனிட்டரி யூனிட்டும் நீட்டாக இருக்குது. அது பேக், இதுவும் சாலிட் வுட் தான். கரெக்ட். அந்த கார்ட்ஸ் சேம் அதே சாலிட் வுட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். சூப்பர். இனிமேல் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் லைட்டோட உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பேக் லைட்டோட ஒரு மிரர் கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கு அந்த அழகாக இருக்கும். எஸ். பிராஸ். சூப்பர் சார். எஸ், வேறு லெவல். நாங்கள் வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. கமல் சார் சொல்லுங்கள் சார். நம்மளோட சிக்னேச்சரா இல்லை இது வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வரும்? ஏன்னா ஸ்டேர் கேஸ் அல்டிமேட் வந்து எல்லா வீட்டுக்குமே ஸ்டேர் கேஸை தான் வந்து உட்டுன்னு போவாங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா இதை தவிர மிச்சம் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். கரெக்ட். ஸ்டேர் கேஸ் வந்து கம்பல்சரி உட்டுங்கிறப்போ இதில் நம்ம எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? ஸோ இது வந்து நீங்கள் கேட்டிங்களே, இது எல்லாமே கம்ப்ளீட். இந்த லெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெஷின் மேட். ஓகே. இதில் வந்து மேனுவல் ஒர்க்கிங் கிடையாது, பட் இங்கே மேனுவல்ஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஷினில் பண்ணுறது. எல்லாமே இதுக்குன்னு நம்ம ஒரு சிஎன்சி மெஷின் வச்சுருக்கோம். ஓகே. ரோட்டரி சிஎன்சி வச்சுருக்கோம் இந்த லெக்ஸ் பண்ணுறதுக்குன்னே. அதனால தான் இந்த டிப்பிக்கல் லெக் இப்போ என்கிட்டயே இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஒரு 100 லெக் பண்ணுறாங்கன்னா அந்த 100 லெக் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும். ஏன்னா இட்ஸ் ஆல் மெஷின் மேட், பியூர்லி ஃபுல்லாக மெஷினில் பண்ணுறதுனால எந்த டீட்டெயிலுமே எங்கேயுமே சேஞ்சஸ் ஆகாது. நடந்து பார்க்கலாமா? எஸ், பாருங்க. ஏன்னா தங்கத்தை இந்த ஸ்டெப்ஸ் கூட வந்து நம்ம உடன் ஃப்ளோர் தான். உடன் ஃப்ளோர் தான், ஆனால் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு. எஸ். இதாவது அந்த மாதிரி கோட்டிங் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போர்டு கிடையாது. லேமினேட்ஸ் இதுவே இல்லை, ஃபுல் வுட், சாலிட் டீக் வுட். ஆமாம். அப்போ அந்த இது வந்து நம்ம இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொண்டு வந்துட முடியல. கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ இதுலேயே வந்து எங்களுக்கு நிறைய ஃபினிஷ் இருக்குது. இதில் சாக்கெட் ஃபினிஷ்னு ஒன்று இருக்குது. ஓகே. சாக்கெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு மில்லில் ஒரு வுட்டை கட் பண்ணுறப்போ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்லைஸாக தான் கட் ஆகும். ஓகே. அந்த ஃபினிஷ் வேணாலும் அந்த ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கிளைண்ட் நீடுக்கு மேலே. ஓகே. ரொம்ப எனக்கு வந்து ஸ்லிப்பரி இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இது ஸ்லிப்பரி இல்லை பட் ஸ்டில் பிளைன். இது பிளைனாக இருக்குது. உங்களுக்கு வந்து சாக்கெட் ஃபினிஷ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே. பட் ஆனால் டெக்ஸ்சர் இருக்கும். அதனால நம்மளுக்கு காலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கேர் எடுத்து பண்ணணும், கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து பண்ணணும். க்ளீனிங் இதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது ஃபுல்லாகவே பிளைனாக இருக்கும் உங்களுக்கு. கமல் சார், இந்த நம்ம ஸ்டேர் கேஸை பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்போ இதையும் சேர்த்து சொல்லுங்கள். இது வந்து என்ன அளவுக்கு இன்ச்சஸ் கொடுப்போம், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? பேசிக்காக இது வந்து ஒரு ஆஸ்தட்டிக்காக பண்ணுறது தான். சில் பேஸ், அதாவது சில் வால் பேனலிங்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு 2.5 to 3.5 feet வரைக்கும் நம்ம போகலாம். ஓகே. சில்லில் வந்து ஃபுல்லாகவே வந்து பேனலிங் போட்டு கொடுக்குற மாதிரி. ஓகே. அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜன்னலுக்கு வந்து ரெகுலரான ஒரு இது இருக்கும்ல, நிலவு ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதுக்கும் இந்த நிலவுக்கும் நம்ம ரெகுலர் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரேம். ஓகே. இதுதான் விண்டோ ஃப்ரேம். ஓகே. பட் விண்டோ ஃப்ரேம் தாண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை கிளாட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபுல்லாக பேனலிங் பண்ணியிருக்கோம், ஒரு கிளாடிங் பண்ணியிருக்கோம். இப்போ என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறப்போ ஃப்ரேமே இவ்வளோ பெருசாக தெரியும். ஓகே. பட் இது வந்து ஃப்ரேம் கிடையாது. ஃப்ரேம் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. அவ்வளோதான் ஃப்ரேம். இதுதான் ஃப்ரேம். இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே கிளாடிங். ஓகே. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஜாமுக்கே ஒரு பெரிய, இப்போ நீங்கள் நான் வந்து மெயின் டோர் காமிச்சிருந்தேன் இல்லையா, இது ஃப்ரேம் இல்லைங்களா, இவ்வளோதான் ஃப்ரேம். இது எல்லாமே கிளாடிங் தான். பட் ஆனால் என்னென்னா நான் மெயின் டோர் காமிச்சேன் இல்லையா, பாருங்கள் சார் நான் வந்து ஃபுல் ஜாமுக்கு ஃபுல் வால்க்கே பண்ணியிருக்கேன்றது அதே லுக் இதில் வரும்.
ஓகே, இதோட சேர்த்து நான் கீழே வந்து ஒரு ஃப்ளோரிங்னாலும் இதுக்கு வந்து அப்படி பிளெயினாக ஒரு ஆமாம். ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு மேலே பிலோ த ஸ்டேர்கேஸ் வந்து வால் தெரிய வேணாம் ஓகே அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்கேயுமே அந்த வந்து உடன் பிளானிங் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது பண்ணணும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா இல்லை இது எப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் டைம்லேயே நம்ம வந்து டிசைட் பண்ணிடுவோம். நம்ம எப்போ டிசைனிங் பண்ணுறோமோ அப்போவே வந்து ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் லெக்ஸோட ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் இந்த கிளாடிங் வருதுன்னா அந்த கிளாடிங் எவ்வளோ வெளியே வருது தென் அதுக்கு தகுந்த மாதிரி தான் லெக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லாமே டிசைன் டைம்லேயே வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன் என்னென்னா, இது எத்தனாவது வீடு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது? சார் இந்த மாதிரி ஃபுல் வுட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 100-120 வீடு பக்கம் பண்ணியிருக்கோம். 120 வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரூம் எனக்கு வேணாம், எனக்கு லிவிங் ரூம் மட்டும் கிராண்டாக இருந்தால் போதும், பெட்ரூம்ஸ் வந்து பிளைனாக பண்ணுங்கன்பாங்க, ஒரு சின்ன உடன் டச் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளைண்ட் நீடை பொறுத்து அது மாதிரி. எஸ், சூப்பர். இது இது ஒரு பெட்ரூமு. எஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம். ஓகே, வார்ட்ரோப் ஏரியா ஒரு சின்ன ஏரியா இருக்கனால அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு ஓப்பனபிள் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் ஒரு 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொஞ்சம் மிரர் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் லென்த். ஆமாம், ஆமாம். கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு ஹைட் ஃபுல் ஹைட்டுக்கு வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். ஓகே, இதுவுமே பாத்ரூம் டோர் வரைக்கும் சேம் டாய்லெட் டோருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சாலிட் வுட் தான். ஃபுல் சாலிட் வுட் சேம். அதே பெட்ரூமில் என்ன பார்க்குறீங்களோ அதே டிசைன் வந்து இங்கே கண்டினியூ ஆகிருக்கும். ஓகே, இதில் மட்டும் இது கிளைண்ட்டுக்கான ஒரு நீடுக்காக கலர் மாற்றிருக்குமா, காட்டோட கலரு? இல்லை, இது வந்து அவங்களோட லைக்கிங். ஆக்சுவலி அவங்க ஒருத்தர் வந்து எனக்கு லெதர் மாதிரி ஃபினிஷ் ஃபேப்ரிக்கில் வேணும் அப்படின்னு சொன்னால இந்த ரூம் மட்டும் நமக்கு காட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த வியூ அப்படியே தெரியும். அப்பா, கீழே இருக்கிற நீங்கள் பால்கனிக்கும் இதுவுமே வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது பால்கனியா இல்லை வீட்டுலேருந்து ரூம்குள்ளேருந்து இப்படி தெரியும்? ரூம்லேருந்து வியூவை என்ஜாய் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து வெளியே போகணும், ஒரு பால்கனி இருக்குது, பால்கனி நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிளாஸ் வச்சுருக்கோம். எங்கேயும் டோர்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து வியூ டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு இருக்க வேண்டி இதை அப்படியே மாற்றிட்டு ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் போட் ஹவுஸ் நீங்கள் பார்க்கலாம். போட் ஹவுஸ் அப்படியே வேறு லெவலில் தெரியுது. கரெக்ட், ஆமாம். ஆக்சுவலாக கீழே இருக்கிற வியூவோட இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வியூ நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல பால்கனி ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு போட் ஹவுஸ் விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து என்ஜாய் பண்ணுங்க சார். கண்டிப்பாக அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கிளாஸ். ஆக்சுவலி ஏன் இவ்வளோ கிளாஸ் கொடுக்குறீங்க, ஃபுல் கிளாஸ் கொடுத்தா திரும்ப வந்து கார்டன்ஸ் எல்லாம் பெருசாக போடணும் வேணாங்க. பட் இந்த இவ்வளோ பெரிய ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு போட் ஹவுஸோட ஒரு வியூ இருக்குது. ஸோ அப்படின்றப்போ ஏன் நம்ம இதெல்லாம் பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் இதை ஃபுல்லாகவே கிளாஸ் ஓகே பண்ணி இப்படி பண்ணுறப்போ எனக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து ப்ரைவசி வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு? எஸ், இதில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ ஆக்சுவலி நார்மலாக இப்போ வந்து இதில் டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஃபுல் ஜாம் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது டஃப் அண்ட் கிளாஸ் கிடையாது. இது வந்து இந்த டோரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டஃப் அண்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கிளாஸ். உங்களுக்கு சாண்ட்விச் லேமினேட்டட் கிளாஸ், உடைச்சாலும் உடையாது. லேமினேட்டட் கிளாஸ்னு சொல்லுவோம், உடைச்சாலும் உடையாது. உங்களுக்கு 2 லேயர்ஸ் இருக்கும், சென்டரில் ஒரு லேயர் இருக்கும். ஓகே, லேயர் வச்சு சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ லேமினேட் கிளாஸ் டஃப் அண்ட் கிளாஸை காட்டிலுமே வந்து ஸ்ட்ராங் அதிகம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கிளாஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது ஸோ மெயின் கான்சன்ட்ரேஷன் எங்களுக்கு என்னென்னா இது தவிர நமக்கு நிறைய செக்யூரிட்டி திங்ஸ் இருக்குது. நம்ம கேமராஸ் இருக்குது, ஃபென்சிங் கொடுத்துருக்கோம். வெளியிருந்து பார்த்தாலும் உள்ள தெரியும். நம்ம ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் இருக்கு, ஒரு எல்லாத்துலேயும் கரெக்ட் ஸ்க்ரீன் இருக்குனால அந்த பிரைவசியும் அதுவும் கூட உங்களுக்கு அதுவும் கூட நல்லாயிருக்கும். பட் நம்ம ஒரு மார்னிங் ஏஞ்சிட்டு ஒரு மார்னிங் வைப் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வெளியே வந்தாலும் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது தான். எஸ், உண்மையாலுமே இன்னைக்கு கிளைமேட்டும் ஒரு மாதிரி ப்ரீஸியாக இருக்கா? கரெக்ட் பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அகைன் இது ஒன் மோர் லிவிங் ரூம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் கொடுத்துருக்கோம். சேம் சைஸ், கீழே என்ன சைஸ் பார்த்தோமோ அதே சைஸ் இருக்கும் இங்கே. ஓகே, ஸோ இதில் வந்து டோர் என்ன இது சேம் அதே டோர் தான் கொடுத்துருக்குமா கமால்னா? சார் இதில் ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு சிங்கிள் டோராக இருக்கும். ஓகே, மீதி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பேனலாக இருக்கும். கரெக்ட், அது சிங்கிள் டோர், ஒரே டோர். அது வந்து சிங்கிள் டோர். இது வந்து சேம் சைஸ்க்கு டபுள் டோர் பண்ணி. இந்த டோரில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரில் எங்கே ஜாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ஜாயின்ஸே தெரியல. அதாவது எங்கே டபுள் டோர்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டபுள் டோர் தெரியும். ஆமாம், இது டபுள் டோர். இது டோர் எங்கே இருக்குது, இது ஓப்பன் பண்ணுற இடம் எப்படி இருக்குது? கரெக்ட், இந்த ஹேண்டில் இருக்குனால உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டோர். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல டோர் இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குன்றது.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா ஹேண்டில் இருக்குனால உங்களுக்கு டபுள் டோர்ன்றது தெரியுமே தவிர எங்கே பிரேக் ஆகுதுன்றது தெரியாது. ஓகே, ஆக்சுவலி இது என்ன பிராண்ட் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது? நம்ம ஒரு சாதாரண ஒரு லாக் வந்து பார்க்குறப்ப இது என்ன சொல்லுவோம், லேட்ச் தான். ஆமாம், டவர் போல்ட்டுன்னு சொல்லுவோம். டவர் போல்ட். அந்த டவர் போல்ட்டுக்கும் இதுக்கும் என்னமோ சாஃப்டாக தண்ணிக்குள்ளே கை விட்டால் எப்படி போகும்? நம்ம ஆர்டர் செலெக்ஷனுமே வந்து கிளைண்ட் வந்து நேராக போய் ப்ராடக்ட் அவங்கள ஃபீல் பண்ண வச்சு, ஓகே, இப்போ நம்ம ஒரு 2-3 ஷாப் இருக்குன்னா அந்த 2-3 ஷாப் போய் அவங்க வந்து ஹேண்டில்ஸ் இப்போ நான் ஃபோட்டோவில் அனுப்புறதுக்கும் அவங்க இப்படி பிடிச்சி பார்க்குறதுக்கும் அந்த லிவரேஜ் எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம கிளைண்ட்டையே கூட்டிகிட்டு போய் கிளைண்ட் அந்த ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ண வச்சு எடுக்கிறோம். வேற ஜாயினரி இந்த இன்ஜஸ் எல்லாம் வந்து நாங்களாக பார்த்து டிசைட் பண்ணுறது தான். பட் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு லைக்கிங்ஸ் இருக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து மோர் ஆஃப் கார்விங்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலிங் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு ரொம்ப கசகசன்ற கூடாது, க்ளீனிங் ஈஸியாக இருக்கணும், ப்ளைனாக இருக்கணும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம சாய்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்தே இருக்கும் பண்ணுறோம். ஓகே, எஸ். கமல் சார் சொல்லுங்கள். லிவிங் ரூமோடு சேர்த்து ஒரு டிவி யூனிட்டு, டிவியோட எஸ் ஒரு சின்னதாக ஒரு ஆமாம். இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வால் ஃபுல்லாகவே தரிசன பூஜை இருக்கும். ஓகே, பூஜை யூனிட் இல்லைன்றதுனால இது வந்து ஒரு ஃபுல் வால் வந்து ஃபுல்லாகவே பேனலிங்காக நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, வித் சம் மாடர்ன் ஸ்டோரேஜ், பெரிய ஸ்டோரேஜ் இல்லாமல் சின்ன ஸ்டோரேஜ், சின்னதாக. பட் ஆனால் இதோட பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரே சிங்கிள் டிசைன் தான். ஆமாம், சிங்கிள் டிசைன் இருக்கும். இதுலேயுமே ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுவுமே லைட் போடலாமா? போடலாம் தாராளமாக. அந்த ஆஸ்தட்டிக் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக பாட்டு அந்த லைட்டிங் இந்த லைட்டிங் அந்த ஆஸ்தட்டிக் மேஜ் ஆகும். எல்லாமே வார்ம் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த கலர்ஸ் மேஜ் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தது வேற ஒரு மாடலாக இருக்கும், கொஞ்சம் கார்விங்ஸோட இருக்கும். ஆமாம், இங்கே கொஞ்சம் கார்விங்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி. இது ஜுவல் டைப் இல்லாமல் இது டைமண்ட் டைப் இருக்குது. கட்டிங்ஸு நீட்டாக கரெக்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இது நல்லா இருக்கும். இந்த ரூம் பார்க்கலாமா? பெட்ரூம் தானே? ப்ளீஸ். எஸ். இந்த இதுவுமே கீழே இருக்கிற பெட்ரூம் இதுவும் அதே மாதிரி பிளைனாக தான் கொடுத்துருக்கோம். அது வேற ஒரு மாடலாக இருக்கும், டைமண்டாக இருக்கும். இது வந்து பிளைனாக இருக்கும். ஓகே, பிளைனாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு பேக் ட்ராப்பு, இது ஒரு 3D டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம பேசின மாதிரி யூனிட். ஆமாம், டிவி யூனிட் ஒரு சின்ன லெட்ஜ் கொடுத்துருக்கோம், ஸ்டோரேஜோட கொடுத்துருக்கோம். தென் மேலே வந்து ஒரு பேக் ட்ராப் ஃபுல்லாகவே சாலிட்வுட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். லெட்ஜுமே வந்து இது அந்த டிசைன்ஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியன்ட் இருக்கு. எஸ், ஆமாம். ஓகே, பட் ஆனால் இதுவுமே வந்து சாலிட்வுட் தான். ஆமாம், இதுவுமே சாலிட்வுட் தான், இது டீக்வுட் தான். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் வார்ட்ரோப் சேம் கீழே இருந்தது சேம் அதே பேட்டர்னில் நம்ம ஒரு ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கேயுமே கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங் கர்டன்ஸாக இருக்கும். நான் கீழே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு இது எதுக்காக கொடுத்துருக்கோம்? இது என்ன ஸ்டோரேஜ் என்னென்னா உங்களுக்கு இங்கே விண்டோஸ் இருக்கனால ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து கீழே வந்து இந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலி ஸ்டடி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓகே, பட் அவங்களுக்கு நீட் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு தனியாகவே ஸ்டடி ஏரியா இருக்குது அப்படின்றனால இந்த ஏரியா ஒரு ஸ்டோரேஜாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஓகே, எஸ். ஸ்டோரேஜோடு சேர்த்து அவங்க உட்காந்து பார்த்துக்கிறதுக்கும் விண்டோவோட கரெக்ட், விண்டோ சைடில் இருக்கனால அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம், இது ஒரு ப்ரைவேட் பால்கனி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தனியாக. இதுவுமே ஒரு நல்ல வியூ, சேம் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக இருக்கும், நல்ல காற்று இருக்கும். விண்டோலாம் வந்து சம்டைம்ஸ் வெளியே நிற்கவே முடியாது, அந்தளவுக்கான காற்று வந்து. பட் இப்போ வந்து ப்ரீஸியாக இருக்குது. ஆமாம், இப்போ கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்குது, மைல்டாக இருக்குது உங்களுக்கு. நைஸ். நல்ல இந்த வீடு பொறுத்தளவு என்னன்னா நல்ல. இது எந்த ஏரியா சார்? ஊட்டியில் லேக்கு பக்கத்தில் போட் ஹவுஸ் பக்கத்தில் அபுபாபாஜி ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அதுதான் இவங்களோட லேண்ட்மார்க். அபுபாபாஜி ட்ரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ரைம் லொக்கேஷன் நமக்கு ஒரு ஹில்லில் இருக்குது, ரைசிங்கில் இருக்குது அப்படின்றப்போ விண்டு நல்லாவே இருக்கும், நல்ல ஃபீல் விண்ட் இருக்கும். சூப்பர். எஸ். கமல் சார் சொல்லுங்கள். இது ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ்க்கு போகிற ரோட இது. ஆமாம், அந்த பாதையுமே வந்து நீங்கள் எஸ் சிறப்பான பாதை யாத்திரை வச்சுருக்கீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சில் வால் பேனலிங் இருக்கும், ஸ்டேர் கேஸ் வால் பேனலிங்கோடு சேர்த்து மேலேயும் வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது வந்து உடன் சீலிங் பண்ணியிருக்கோம். அது ஓகே, உடன் சீலிங். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்னமெண்டலாக இருக்கும், கொஞ்சம் கார்விங்ஸ் இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் ப்ளைனாக நம்ம ராஃப்டர் ஸ்டைலில் அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த சீலிங் இது ஆக்சுவலாக இந்தியன் கல்ச்சர் ட்ரெடிஷ்னல் டைப்பா இல்லை இது ஏதாவது? இல்லை, இந்தியன் கல்ச்சர் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். உண்மையாலுமே வந்து மைண்ட் ப்ளோயிங் அண்ட் மைண்ட் ஓப்பன். நீங்கள்
தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வந்து தேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹவுஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த டீக் தான் போட்டிருக்கோம். பட் நம்மளுமே இன்னும் நிறைய ஷூட்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுக்க வேண்டியது. நாங்கள் நிறைய பில்டிங்ஸ் எங்கள் வியூவர்ஸுக்கு இப்படியெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வந்து இந்த கட்டடங்களை வந்து பார்க்குறப்போ ஐடியாஸ் தான் யாரும் பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறது இல்லை. இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இந்த இன்டீரியரில் வந்து ஆஸ்தட்டிக்காக வெறும் ப்ளைவுட்ஸு இதெல்லாம் பண்ணுறதை தாண்டி டீக்லேயும் இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க டெரஸில் போகிறப்போ இந்த இது பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் பண்ணியிருக்கலாம், அவங்க பட்ஜெட் பார்த்துருந்தா பண்ணியிருக்கலாம். பட் தே டோன்ட் நீட் டு ஷோ பட்ஜெட். கரெக்ட். அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்தட்டிக் வந்து அந்த இடம் மட்டும் பிரேக் ஆயிடக்கூடாது. நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு டெரஸில் தேவையில்லை, மீன் செகண்ட் ஃப்ளோரில் தேவையில்லை. பட் இருந்தும் அங்கே ஏன் பண்ணுறாங்கன்னா அது பிரேக் ஆகி திரும்ப பேக் ஃபயர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம அங்கே மட்டும் ஜிப்சம் சீலிங் பண்ணால் என்ன ஆகும், இது மட்டும் ஏன் ஜிப்சம் சீலிங் அது பேக் ஃபயர் ஆகும். ஓகே. ஸோ அது வரக்கூடாதுன்றக்க வேண்டி அதையும் அந்த கான்செப்ட்லேயே எடுத்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட இது. தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். எஸ், தேங்க்யூ. இது மாதிரி நிறைய பில்டிங்ஸ் எங்களுக்கு நீங்கள் காமிங்க, நாங்களும் ஷூட் பண்ணுறோம், அது எங்களோட வியூஸுக்கும் காட்டுறோம். கண்டிப்பாக எங்களுக்கும் வீடியோவை நாங்கள் வந்து கிளாஸாகவும் எடுத்து உங்களுக்கு தந்துடுறோம். கண்டிப்பாக. என்னென்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஹவுசஸ் இல்லை, நிறைய கான்டெம்பரரி ஹவுசஸும் பண்ணுறோம். ஓகே. மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி கண்டிப்பாக அது நிறைய பண்ணுறோம். ஆக்சுவலி ஓகே. வுட் ஒர்க்ஸ் வந்து லிமிட்டடான பீப்புள் தானே. இப்போ ஒரு மாடர்ன் ஸ்டைலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபுல் வுட் ரொம்ப பழைய கால ஸ்டைலு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் கான்டெம்பரரி ஹவுஸ் நிறைய பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுவுமே நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து வர நம்ம காமிச்சிடலாம். as soon as possible நீல்கிரிஸோட அடுத்தடுத்த வீடியோஸும் வேற மாதிரி இருக்குங்கிறதையும் காட்டுறோம். ஏன்னா இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பார்த்துருப்பீங்கல்ல, அடுத்து கான்டெம்பரரியும் உங்களுக்கு காட்ட போகிறோம். until then bye bye, it's me Sean B. Thank you, bye.